சந்தைகள் வலுவாகத் தொடங்கின, ஆனால் சரிவில் முடிவடைந்தன. ஏன்? வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்கிறார்கள், எண்ணெய் விலைகள் உயர்ந்து வருகின்றன, உலக அரசியல் பகடையாகி வருகிறது. இன்றைய நிலையற்ற வர்த்தக அமர்வை பற்றி பார்ப்போம். அது உங்கள் போர்ட்போலியோவிற்கு என்ன அர்த்தம்? சென்செக்ஸ் காலையில் கிட்டத்தட்ட 400 புள்ளிகள் உயர்ந்து 80,997 புள்ளிகளை தொட்டது. ஆனால் அதைத் தாங்க முடியவில்லை. சந்தை முடிவில் அது 368 புள்ளிகள் சரிந்து 80,235 புள்ளிகளில் நிலைத்தது. நிஃப்டி 24,700 புள்ளிகளைத் தாண்டியது, ஆனால் பின்னர் 24,500 புள்ளிகளுக்கு கீழே சரிந்தது. இது முதலீட்டாளர்களின் பதட்டத்தை பிரதிபலிக்கிறது, குறிப்பாக வர்த்தகத்தின் கடைசி மணி நேரத்தில். இந்த எச்சரிக்கைக்கு என்ன காரணம்? அனைவரின் பார்வையும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அலாஸ்காவில் நடைபெறவுள்ள டிரம்புடன் உச்சிமாநாட்டின் மீது உள்ளது. இந்த உயர் பங்குகள் சந்திப்பிலிருந்து தெளிவு கிடைக்கும் வரை சந்தைகள் பதட்டமாகவே இருக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சமீபத்திய அமெரிக்க சீன வர்த்தக போர் நிறுத்தம் ஐடி பங்குகளுக்கு உதவியது, ஆனால் பரந்த நம்பிக்கை பலவீனமாகவே உள்ளது. அழுத்தத்தை அதிகரிக்கும் வகையில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் 1202 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை விற்றனர். அது ஒரு பெரிய சரிவு. இதற்கிடையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய்க்கு $66.85 ஆகஸ்ட் உயர்ந்தது. மருந்தகம் பற்றி பேசலாம். நிகர லாபம் 22.1% குறைந்து 480 ரூபாய் கோடியாக உயர்ந்ததில் நாட்கோ பார்மா ஏமாற்றமடைந்தது. அமெரிக்காவில் விலை நிர்ணய அழுத்தம் மற்றும் அதிக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு செலவுகளால் பாதிக்கப்பட்டது. வருவாய் 2.5% குறைந்துள்ளது, அதே நேரத்தில் EBITDA 32% சரிந்தது. இருப்பினும் ஒரு சிறிய நேர்மறை, $2 இடைக்கால ஈவுத்தொகை அறிவிக்கப்பட்டது, ஆகஸ்ட் 26 முதல் செலுத்தப்படும். இது இந்தியாவின் இறக்குமதியை அதிகம் சார்ந்த பொருளாதாரத்திற்கு ஒரு எச்சரிக்கையாகும், மேலும் பணவீக்க கட்டுப்பாட்டு முயற்சிகளை தடம் புரளச் செய்யலாம். ஜேஸ் லைஃப் சயின்சஸ் நிறுவனத்தின் முதல் காலாண்டு எண்கள் ஆய்வாளர் மதிப்பீடுகளை விட அதிகமாக இருந்தபோதிலும் இந்த அமர்வின் போது சிறப்பாக செயல்பட்டது. நிகர லாபம் வெறும் 3.3% உயர்ந்து 1,467 ரூபாய் கோடியாக இருந்தது. அந்நிய செலாவணி லாபங்களால் இது அதிகரித்தது. வருவாய் 6% உயர்ந்து EBITDA 2,089 ரூபாய் கோடியாக இருந்தது, எதிர்பார்ப்புகளை விட சற்று அதிகமாக இருந்தது. ஆனால் அமெரிக்க விற்பனையா? சிறிய தொடர்ச்சியான ஏற்றம் இருந்தபோதிலும் ஆண்டுக்கு ஆண்டு மந்தமாக இருந்தது. வளர்ச்சி வேகம் இல்லாதது சந்தைக்கு பிடிக்கவில்லை. சரி, சந்தைகளுக்கு இது என்ன அர்த்தம்? எச்சரிக்கை மீண்டும் வந்துவிட்டது. உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை, பாயாய் வெளியேற்றம் மற்றும் வருவாய் குறைபாடு ஆகியவை அதிக எடையைக் கொண்டுள்ளன. இந்த வாரம் அதிக லாபம் முன்பதுவை நாம் காண்போமா அல்லது அடுத்த ஏற்றத்திற்கு முன் ஒரு இடைநிறுத்தமா? தினசரி சந்தை நுண்ணறிவுகளுக்கு குழு சேரவும். கருத்துகளில் உங்கள் சந்தை காட்சியை இடுங்கள். புத்திசாலித்தனமாக இருங்கள், முதலீடு செய்யுங்கள்.